இந்த அழகான ஊரை விட்டு எப்படிதான் சிட்டிலாம் போய் வாழ்றாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் எங்க ஊருக்கு வந்துட்டு இன்னைக்கு 2வது நாள். காலைல ஏஞ்சி காலை கடன்லாம் முடிச்சுட்டு தூக்க கழகத்தோட எங்க அம்மா கையால ஒரு டீயை போட்டு வீட்டுல இருக்கேன் நண்பர்களே. அதாவது வெட்டியா இருக்கேன். சோ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அதனால கொல்லிக்கு வந்துட்டேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மாட்டுக்கு வைக்க கட்டி எடுத்துன்னு போறதுக்கு தான். நெக்ஸ்ட் ஒவ்வொரு மாட்டையும் புடிச்சுன்னு வந்து கட்டிட்டு அதுக்கு தேவையான வைக்கல போட்டு இப்போ நானும் சாப்பிட்டாகணும்ல. சோ அப்படியே கிளம்பி என் தம்பி பாப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இளநீ குடிக்கிறதுக்கு தான். காலையில ஏஞ்சி வெறும் வயிற்றுல இளநீ குடிக்கிறதுலாம் ஒரு தனி சுகம் தான். ஏன்னு சொல்றேன்னா சென்னையில இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இளநியும் 50 ரூபா 60 ரூபான்னு அநியாயத்துக்கு விற்கிறானுங்க. நெக்ஸ்ட் என் தம்பி பாப்பாவே அந்த இளநீ எட்டுன்னு வர சொன்னேன். அவனும் தூக்க முடியாம அந்த மூட்டையில இருந்து ஒவ்வொரு இளநியா தூக்கிட்டு வந்தான். அதை அப்படியே உடைச்சி ஆளுக்கிற ஒரு ஒன்று வாயில ஊத்தி விட்டு நானும் 2-3 இளநீ குடிச்சேன். அங்கிட்டு இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல காய்ச்ச மாம்பழம் இருந்துச்சு. அதை அப்படியே மஜாவா சாப்பிட்டு இருக்குள்ள எங்க அம்மா புதுப்பட்ட வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மஜாவா 2 கால் சட்டை எடுத்துன்னு வரதுக்கு தான். அதை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் வெய்ய தாழ ரிட்டர்ன் மறுபடியும் கொல்லிக்கு போனேன். போயிட்டு மாடை பிடிச்சி பால் கறந்தேன். மாட்டுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பால்லாம் குடுத்துட்டு தான் நாங்க கறந்தோம், எதுவும் நினைச்சுக்காதீங்க. அப்புறம் ஒரு 9 மணி போல கழுத கட்டா குட்டி சோறு மாதிரி எங்களுக்கு டர்ஃப். சோ நான் கிளம்பி பண்டுட்டிக்கு போயிட்டேன். எடுத்த உடனே நண்பர் விஸ்வாவை தான் மீட் பண்ண போனேன். ஆனா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம்ல லோகேஷை காமிக்க போறேன்ட்டு. பைக்ல ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காருல்ல, இவரு தான் லோகேஷ். நானும் விஸ்வாவும் டீ கடையில போயிட்டு மஜாவா ஒரு பிளாக் காஃபி போட்டோம். அது முடிச்சுட்டு டர்ஃபுக்கு போயிருந்தோம். டர்ஃபுக்கு போனா நண்பர் ஒருத்தவருக்கு பிறந்த நாளா. ஆப்னன்ட் டீம் தான் அவரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு சூப்பரா ஒரு கேக் வெட்டினாங்க. அதை ஜம்முன்னு சாப்பிட்டு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஜாலியா போச்சு மேட்ச். உண்மையாவே சொல்றேன், செம்ம ஜாலியா போச்சு மேட்ச் நண்பர்களே. அதுக்கப்புறம் மேட்ச் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதோட இந்த நாள் முடிஞ்சிடுச்சு. பாய்.